இது இங்கே செங்கோட்டையில் ஒரு வழக்கு நடக்குது. மறவர்கள் வந்து வழக்கு போடுறாங்க. பாண்டியருங்கிற பட்டத்தை பல்லர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. பாளையக்காரர்கள் தமிழ் குடிகளா தெலுங்கு குடிகளா? நிச்சயமாக. அப்ப நாயக்கர் ஆட்சி இங்க தொடங்குறதுக்கு முன்னாலேயே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து பரவலாக இருக்கிறார்கள். அது ஒரு பலம் அவங்களுக்கு. சேர சோழ பாண்டியருடைய ஆட்சியினால் நெருக்கடிக்கு உள்ளான தமிழ் சமூகம் கூட அதிருப்தியில் இருக்காங்க. சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் தமிழர்கள் தானே. சேர சோழ பாண்டியர்களால் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்ட தமிழ் சமூகம் என்பது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நிச்சயமாக. இலக்கியத்தை பார்க்கின்ற போது இன்றைக்கும் பல்லர்கள் என்ற ஒரு சமூகம் மாறி இருக்கிற இவர்கள் மட்டும்தான் ஒடுக்கப்பட்டார்களா? இவர்களிடத்தில் மட்டும்தான் நில உரிமை பறிக்கப்பட்டதா? எப்படி பார்க்க? இந்த பல்லர் சமுதாயம் தான் மிகப்பெரிய அளவுல கடைசி வரைக்கும் மோதல் போக்கை கடைபிடிச்சது. மோதல் போக்கு கிடைச்சது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பாண்டியருடைய நேரடி மரபினராக இருந்ததுனால அவர்கள் அந்த தோல்வியை ஏத்துக்கிற முடியல. இனிமேல் நீங்க இது இல்ல தர வேண்டிய அவசியம் இல்லை என்பது உளவியல் ரீதியாக ஒடுக்குவதற்கு தான் இந்த பள்ளி இலக்கியங்களை படைச்சாங்க. என்ன வித சித்திரவதைக்கு இந்த தமிழ் குடிகள் உள்ளாக்கும்? கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டிலிருந்து எவ்வளவு காலம் பல்லர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அதிகார பறிப்பு நடந்தது? இன்றைக்கு வரைக்கும் பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மாறுபட்ட அரசியல் தலைமையும் கொள்கையும் குறித்து, தமிழ்நாட்டில் பலவேறு ஆட்சி நடந்தது. சேர சோழ பாண்டியர்கள், மதுரை சுல்தான்கள், பாளையக்காரர்களால் என்று அழைக்கப்படுகிற தெலுங்கு வம்சத்தினர்கள் எல்லாம் பெரும் ஆட்சி செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், நாயக்க வம்சத்தினுடைய ஆட்சி. இந்த விஷயத்தில் நான் இன்னைக்கு நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர்கிட்ட இந்த தெலுங்கு அரசர்கள், ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் மதுரை சுல்தான்களை தோற்கடித்த பின்பு உள்ளே வந்திருக்கிறார்கள். அவர்களால் தமிழ் குடிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன, இதில் உண்மை இருக்கிறதா என்ற சில கேள்விகளை அவர்களுக்கு முன்னால் வைக்க போகிறேன். ஐயா வாங்க. வணக்கம். இப்போ இந்த தமிழ்நாட்டுடைய ஆட்சி முறை, பலரும் சேர சோழ பாளையம் இங்கு உள்ளவர்கள், அதை விட்டுருங்க. அதை தாண்டி புற பகுதியிலிருந்து வந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ் குடிகளுக்கான பாதிப்பு, வளம், வாய்ப்பு எப்படி பார்க்க? அதற்கு ஒரு சாட்சியாக ஒன்று சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான சமூகங்கள் இருக்கின்றன. சமூக வாழ்வியல் அடையாளங்களோடு, தொழில்முறை அடையாளங்களோடு இருக்கின்றன. நூற்றுக்கணக்கில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில், நெசவு தொழில், கொல்லர், தச்சர், குயவர், இப்படி பல தொழில்கள் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சமூகத்தை பற்றிய நூல்கள், இலக்கிய நூல்கள், எண்ணிலடங்காத நூல்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றுகின்றன என்றால் அதை பற்றி சிந்தனையாளர்கள் சிந்திக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ நாயக்கருடைய காலத்தில் 13ஆம் நூற்றாண்டு அவங்களுடைய தொடக்கத்துக்கு பின்னால் 14, 15 இதெல்லாம் உச்சம் பெற்று அந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் வந்து என்னதுன்னா பள்ளி இலக்கியங்களாக தோன்றுகிறது. எங்கு பார்த்தாலும் பள்ளு இலக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. இலங்கையிலும் கூட நெல்லு வகை எண்ணினாலும் பள்ளு வகை எண்ண முடியாது என்கிற அளவிற்கு புற்றீசல் போல எங்கு பார்த்தாலும் பள்ளு நூல்கள் தோன்றுகின்றன. ஒரே பேட்டர்ல பள்ளி இலக்கியம். அங்கே வந்து ஒரு பள்ளன் தலைவனாக இருப்பார். 2 பள்ளிகள், மூத்த பள்ளி, இளைய பள்ளின்னு சொல்லி 2 பெண்கள் மனைவியாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு பண்ணை இருப்பான், மேற்பார்வை பார்க்குற பண்ணையார் இருப்பான். அப்போ இவங்க வந்து தன்னுடைய இனங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆடு மாடுமாக இருந்து உழைத்து, உயிரை கொடுத்து உழைச்சி நெல்மணிகளை அம்பாரமாக குமிச்சு, மலை போல குமிச்சு போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு பின்னால் அந்த உழவன், அந்த தலைவன், உழவர்களின் தலைவன் அந்த பள்ளம் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, மரக்காவை அளந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அளந்து கொடுப்பான். இந்தாங்க உங்களுக்கு இத்தனை கோட்டை, உங்களுக்கு இத்தனை கோட்டை என்று அளந்து கொடுத்துட்டு தங்களுக்குரிய கூலியை எடுத்துக்கொண்டு மீதம் முழுவதும் எங்கே போகுது, கோயிலுக்கு என்கிற பேரில் அரசாங்கம் கைப்பற்றுகிறது. இது ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறது, மறந்துடக்கூடாது. அப்போ நாயக்கர் காலத்துக்கு முன்பு வரை 50 ஏக்கர் 100 ஏக்கர் என்று நில உடைமையாளராக இருந்த அந்த சமூக மக்கள் இந்த ஆட்சி வந்த பின்னால அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நிலங்களெல்லாம் இப்பொழுது அரசன் விருப்பப்படி கோயிலுக்கு ஆக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது என்கிற ஒரு ஆணையை வைக்கிறார்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க,
சரி எங்களுடைய நிலை என்ன, நாங்க எப்பயும் உழைக்கத்தான் போறோம், எங்க நிலம் எங்கிட்ட இருந்தால் போதும். ஏன்னா நில பறிப்பு என்பதல்ல, உரிமை பறிப்பு. நேற்று வரை உரிமையாக அவர்கள் இந்த உரிமைங்கிற பேச்சே இல்லாமல் இயல்பாக காடுகளை திருத்தி நல்லா கழனியாக்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்த போனவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குறாங்க. அது அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை. அப்ப அந்த சூழ்நிலையில நில உரிமை பறிக்கப்படுகிறது, நிலங்கள் பறிக்கப்படலை, உரிமை பறிக்கப்படுகிறது. நேற்று வரை அவர்கள் அதை பத்தி பிரிச்சு பார்க்கல, உரிமைக்கும் உழைப்புக்கும் பிரிச்சு பார்க்கல. ஆனா இவர்கள் ஆட்சி மாறின பின்னால நீங்கள் உழைக்கலாம், ஆனால் இதனுடைய உற்பத்தி முழுவதும் கோயிலுக்கு என்கிறார்கள். அரசனுக்குன்னு சொல்லலை, அதிகாரத்திற்குன்னு சொல்லலை, கோயிலுக்கு. அதாவது ஒரு சென்டிமெண்டா என்ன செய்யறாங்க, அந்த அவங்களுடைய அந்த நம்பிக்கையை, பக்தி நம்பிக்கையை என்ன செய்யறாங்க, மடைமாற்றுகிறார்கள். அவர் என்ன செய்யறாங்க, சரி நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம உழைக்க போறோம், நம்ம சாப்பிட போறோம், இந்த கோயிலுக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் எல்லாம் தமிழகம் எங்கும் கைப்பற்றப்படுகின்றன, உரிமை மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்ட அங்கதான் நம்ம தொடங்கணும். இன்னைக்கு வந்து மடாதிபதிகளுக்கு, அது வந்து தர்மபுரம் ஆதீன மடமா இருந்தாலும் சரி, திருப்பலந்தாள் மடமா இருந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான ஏக்கர் எங்கிருந்து வந்தது அவர்களுக்கு? நீங்க அப்படி கேட்டு பாருங்க, எங்கிருந்து அந்த மடங்களுக்கெல்லாம் இவ்வளவு நிலங்கள் வந்தன. அதே போல நாயக்கர்களுக்கு வந்து அந்த நில உச்சவரம்பு சட்டம் போடுற அளவுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் எப்படி வந்தது அவங்களுக்கு, ஒரு தனிநபருக்கு எப்படி வந்தது? அப்ப நில உடைமையாளர்களாக தமிழர்கள், தமிழ் குடிகள் இருக்கின்ற ஒரு காலத்துல இந்த ஆட்சி மாறின பின்னால் நில உடைமை முற்றிலும் மாறி விடுகிறது. அதைத்தான் இன்னைக்கு வந்து எந்த ஆட்சி மாறின நாயக்கர் ஆட்சி வந்த உடனே நில உடைமைகள் மாறி, நாயக்கர்னா தெலுங்கராட்சி, தெலுங்கராட்சி. அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெலுங்கராட்சி தான், நாயக்கராட்சி, ஆமா தெலுங்கராட்சி. அப்படி மாறிடுச்சு. அதுலதான் அந்த மாற்றத்தினுடைய இதை நிரந்தரப்படுத்துவதற்காக பள்ளு நூல்கள் எழுதுறான். அவர்களை வந்து பாண்டிய மரபினராக அடையாளம் கண்டு, நீங்க பார்த்துருக்கலாம், செங்கோட்டையில் ஒரு வழக்கு நடக்குது. மறவர்கள் வந்து வழக்கு போடுறாங்க, பாண்டியருங்கிற பட்டத்தை பல்லர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சரி அப்போ உங்களுடைய இதை வந்து ஆவணத்தை கொண்டு வாங்க, அவங்களுடைய ஆவணத்தை கொண்டு வரட்டும்னு சொல்லும் பொழுது மறவர்களால் எந்த ஆவணத்தையும் கொண்டு போய் சமர்ப்பிக்க முடியலை. ஆனால் பல்லர்கள் என்ன செய்றாங்க, எல்லா ஆவணங்களையும் கொண்டு போய் சமர்ப்பித்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ன செய்கிறது, தீர்ப்பு வழங்குகிறது. பல்லர்கள் தான் பாண்டியர் என்று தீர்ப்பு வழங்குகிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே கேரளா மாநிலத்தினுடைய கெஜெட்ல, அந்த அரசு பதிவேட்டில் என்ன செய்கிறது, பல்லர் என்பதற்கு இதில் பிராக்கெட்ல பாண்டியர்கள் போடுகிறது, அடையாளப்படுத்துகிறது. இப்போ இருக்கு. அதனால தமிழ்நாட்டிலிருந்து எங்க போனாலும், அங்க கேரளாவுக்கு போனா எந்த பாண்டியன்னு தான் கேட்பான். அவன் இங்கிருந்து வரவனை போறான் பாண்டி என்பதாக தான் அடையாளம் காட்டுவான். பாண்டியன்னு தான் அடையாளம் சொல்ல மாட்டான், பாண்டி. ஏன்னா அவன் கொஞ்சம் வந்தேரிகளாக பார்க்கின்ற பொழுது பாண்டியன்னு தானே சொல்லுவான். அப்படி இதுதான் வரலாறாக இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாரும் சேட்டுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி வடநாட்டுக்காரன் சேட்டுன்னு தான் சொல்றோம், அது மாதிரி பாண்டியன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த காலகட்டம் என்பது நாயக்கருடைய அந்த ஆட்சி காலத்துல மிகப்பெரிய அந்த இழப்பை வந்து மற்ற தமிழ் சமூகங்களுக்கு இன்னும் சிலருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதான் பாளையங்களா மாறுது. அவர்களுக்கு வந்தவர்களுக்கு பாளையக்காரர்கள் தெலுங்கு நம்ம நிறைய படிச்சோம். ஆமா, பாளையக்காரர்கள் தமிழ் குடிகளா தெலுங்கு குடிகளா? நிச்சயமாக தெலுங்கு குடிகள். அவர்களுடைய, அதாவது பாளையக்காரர்களா ஆட்சியாளர்களால், உச்சபட்ச ஆட்சியாளர் நியமிக்கப்படுகிற கவர்னர்கள் அப்படித்தான் வரி வசூல் பண்ணி கொடுக்கிறவருங்க வைத்துக் கொள்ளலாம். அப்படித்தான். ஏன்னா வரி வசூலுக்கும் போது அதிகாரம் அவர் கையில வந்து நிச்சயமா ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இஸ்லாம் படையெடுப்பின் மூலமாக நெருக்கடிக்கு ஆளாகி ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நேர தென்பகுதியில புறப்பட்டு வராங்க. அதாவது இஸ்லாமிய படையெடுப்பு ஆந்திராவுக்கு வருது, ஆந்திராவில இருந்து இங்க வந்துடுறாங்க. நெருக்கடியில வந்து தமிழகம் முழுக்க பரவுறாங்க. அப்ப நாயக்கராட்சி இங்க தொடங்குறதுக்கு முன்னாலேயே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து பரவலாக இருக்கிறார்கள். அது ஒரு பலம் அவங்களுக்கு, வெளியில இருந்து வந்து அதிகாரம் செலுத்துறவங்களுக்கு ஒரு பலம். அதுக்கடுத்து சேர சோழ பாண்டியருடைய ஆட்சியினால் நெருக்கடிக்கு உள்ளான தமிழ் சமூகம் கூட அதிருப்தியில் இருக்காங்க. அப்ப அவன் என்ன செய்யறாங்க, புதிதாக வந்த ஆட்சியாளர்களுக்கு உடனே ஆதரவாக மாறுகிறார். ஒரு நிமிஷம், இதுல ஒரு கேள்வி. சேரர்களும் சோழர்களும் பாண்டியர்களும் தமிழர்கள் தானே? சேர சோழ பாண்டியர்களால் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்ட தமிழ் சமூகம் என்பது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நிச்சயமாக. நான் என்ன சொல்றேன், இப்ப அண்ணாமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு சொல்றோம், ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் தம்பியா தானே இருக்கான். அதை விட மாற்றம் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இவர், அதாவது ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க வந்து ஊழல் இல்லாம ஆட்சி நடத்தணும்னு சொல்றீங்க. நான் வந்து என்ன செய்யறேன், நெருக்கடிக்குள்ள ஆளாக நீ சொன்ன உடனே அப்ப நான் அதிருப்தியிலேயே பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு ஆள் வர்றான், அவன் என்னை ஊழல் செய்யறதுக்கு அனுமதிப்பான் போல இருக்கு, எனக்கு தெரியுது. அப்ப நான் யாருக்கு ஆதரவா இருப்பேன்? அவனுக்கு தான் ஆதரவு. அப்ப அவன் உங்களை அதிகாரத்தை வீழ்த்துக்கின்ற பொழுது நான் பக்கபலமா அவனுக்கு மாறுறேன். அது போல அன்றைக்கு அந்த பாண்டியனுடைய ஆட்சியில் அதிருப்தியா இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் சில என்ன செய்யுது, வெளியில இருந்து வரவனுக்கு ஆதரவா மாறுறாங்க. அந்த நெருக்கடியில் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து என்ன ஓங்கிடுறான். தெலுங்கர்கள் ஏற்கனவே இங்க பரவி இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களுடைய நாயக்கராட்சி அவங்க மக்களும் இருக்காங்க, இவங்களுடைய ஆதரவும் கிடைக்குது. உடனே என்ன செய்யறாங்க, இப்ப ஒரு பாயிண்ட், ஏற்கனவே தெலுங்கர்கள்
தமிழ்நாட்டில் பரவி இருக்கிறார்கள். நாயக்கர் ஆட்சிக்கு பின்பல்ல, முன்பே முன்பே அது முக்கியம். முன்பே. சரி, இப்போ நான் படித்ததுல பல்லு இலக்கியத்தை பற்றி அமெரிக்காவிலிருந்து ஒரு பெண் எனக்கு பேட்டி கொடுத்தார். அவர் பேட்டி கொடுத்து 8 ஆண்டுகள் ஆனது. அந்த காலகட்டத்தில் தான் நான் உங்களை சந்திக்கிறேன். முனைவர்பட்ட ஆய்வு செஞ்சாங்க அவங்க. என்னை வந்து பார்த்தார்கள். நான் அவர்களை 1 மணி நேரம் பேட்டி எடுத்தேன். அந்த காலகட்டத்தில் தான் நீங்களும் எனக்கு அறிமுகமாக. சரி, அதை குறிப்போம். தமிழ்நாட்டில் மிக அதிகமாக தெலுங்கு ஆட்சியாளர்களால், குறிப்பாக நாயக்கர்களால் ஒடுக்கப்பட்டது தேவேந்திர குல வேளாளர்கள் என்று அழைக்கப்படுகிற பாண்டியன்கள், பாண்டிய மன்னர்கள் என்று அழைக்கப்பட்ட பல்லு என்கின்ற இலக்கியத்தை பார்க்கின்ற போது இன்றைக்கும் பல்லர்கள் என்ற ஒரு சமூகம் மாறி இருக்கிற இவர்கள் மட்டும்தான் ஒடுக்கப்பட்டார்களா? இவர்களிடத்தில் மட்டும்தான் நில உரிமை பறிக்கப்பட்டதா? எப்படி பார்க்க? அதாவது எப்பயுமே ஓங்கு சக்தின்னு ஒண்ணு இருக்கும். எப்ப காய்ச்ச மரம் கல்லடிப்படும் என்பது போல எவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறானோ அவனுக்கு தான் பாதிப்பு அதிகமாகும். சமாதானத்துக்கு போறக்கூடிய அமைதியா இருக்கிற வண்டி யாருமே நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. இப்ப தென்பகுதியில் தேவேந்திரர்கள் போற வடபகுதியில் வன்னியர்கள் இருக்கிறாங்க. அவர்களும் ரொம்ப மிக நெருக்கடிக்கு உள்ளான குடிகள் தான். வன்னியர்களும் நெருக்கடி. அவர்கள் வந்து பட்டியலில் வைக்கப்படவில்லையே ஒழிய, ஆனா பொருளாதார ரீதியாக பல வகையில் நெருக்கடிக்கு ஆளானவர்கள். அவர்களும் கிட்டத்தட்ட பட்டியல் குடிகள் போல ஒடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் பட்டியலில் சேர்க்கப்படாத காரணத்தினால இன்றைக்கு வந்து அப்படி பேசப்படலை. அதே போல பறையர் சமூகமும் ஒடுக்கப்பட்டதுதான், மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்பட்டது. அங்கேயும் கூட கள்ளர் மறவர் சாணார் என்று அழைக்கப்பட்ட நாடார்கள் மற்ற அத்தனை கோணார் சமுதாயம் முழுவதுமே ஏறத்தாழ நெருக்கடிக்கான சமுதாயம் தான். நெருக்கடிக்கு இப்போ பொருளாதார நெருக்கடிக்கு இல்ல, இந்த நெருக்கடி நீங்கள் சொல்வது பள்ளி இலக்கியத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதாவது நாயக்கர் குடிகளால் பல்லர்கள் அழைக்கப்பட்டார்கள். மற்ற சமூகங்கள் எல்லாம் வேறு வேறு அரசு ஆட்சியாளர்களா? எப்படி நான் சொல்வது புரியுது? புரியுது. ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயக்கர்களுக்கு அந்த தெலுங்கு ஆட்சியாளர்களுக்கு யார் மிகப்பெரிய ஆதரவா இருந்தாங்களோ அவங்களுக்கு சில பாளையங்கள் கிடைச்சிருக்கு. பாளையங்களை கொடுத்தாங்க. மற்ற சில சமூகங்களுக்கு நிர்வாகத்துல பணிகள் கொடுத்தாங்க. கணக்கு பிள்ளைகளா போடுறது, அதிகாரிகளா போடுறது, மற்ற சில சமூகங்களுக்கு அப்படி சில இதுகளை கொடுத்தாங்க. இதுல வந்து இந்த பல்லர் சமுதாயம் தான் மிகப்பெரிய அளவுல கடைசி வரைக்கும் மோதல் போக்கை கடைபிடிச்சது. மோதல் போக்கு கிடைச்சது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் பாண்டியருடைய நேரடி மரபினரா இருந்ததுனால அவர்கள் அந்த தோல்வியை ஏத்துக்கிற முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவங்க கடைசி வரைக்கும் எந்திக்கிறாம பாதுகாக்கணும் அதிகமா ஒடுக்கப்பட்டவர்கள் பல்லர்கள். அந்த பல்லர்கள் என்றால் தேவேந்திர குல. அந்த ஒடுக்குமுறையினுடைய வடிவம் தான் பள்ளி இலக்கியங்கள். நீங்க ஒருத்தரை சொல்லி இப்படி சொல்லி வந்து சொன்னீங்கன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனா ஆவணமா பண்ணியாச்சுன்னா இது பரவும். பரவ பல்லவர்களுக்கான அந்த ஓங்கு நிலை, அந்த மதிப்பு மிக்க நிலை என்பது இனிமேல் நீங்க இது இல்ல தர வேண்டிய அவசியம் இல்லை என்பது உளவியல் ரீதியாக ஒடுக்குவதற்கு தான் அந்த பள்ளி இலக்கியங்களை படைச்சாங்க. பள்ளி இலக்கியங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுதான் ஒண்ணு இல்லை. அதனுடைய தீம் ஒண்ணு இல்லை. பல்லர்கள் வந்து உழைப்பிலே சளைக்காதவர்கள், கடுமையான உழைப்பாளிகள், நல்ல வீரமிக்கவர்கள், நல்ல பண்பட்டவர்கள் எல்லாம் தாண்டி இவர்கள் நாயக்கர்களுக்கு அடிமை. இவர்களுக்கு வந்து பண்ணை விவசாயம் பண்ணக்கூடியவர்கள். அப்ப பண்ணையாளர் என்பது ஒரு மேற்பார்வையாளனுக்கு வந்து அவனுக்கு கீழே இருந்ததை இவங்க என்ன செய்யறாங்க, அடிமை போல இருக்காங்க அப்படின்னு காட்டுறான், பதிவு பண்றான். அப்படியே பண்ணையாட்டு பவியமா கட்டி நிற்கிறத அவன் சொல்றதை கேட்கிற மாதிரியும் அவன் வந்து இவங்க முறுக்கேறிய உடம்பு, களலு, வேலு எல்லாம் வச்சு கம்பீரமா வர்றான். அவனுடைய நட, செருப்பு போட்டுட்டு வீதியில வர்றான். இதுதான் அவனுடைய தோற்றம். ஆனா பண்ணையாருடைய தோற்றம் அப்படி இல்லை. கேவலமான தோற்றம். சீலை வடிகிற மாதிரியும், கண்ணு பூளை வடிகிற மாதிரியும், அவனுடைய இது வந்து ஏற்குமாறா முடிகள் வந்து முழுமையா இல்லாம அங்கங்க இருக்கிற மாதிரியும், ஒரு உடம்பு வந்து ஒரு மாதிரியானது, வயிறு பெருத்து போய் நோஞ்சான் மாதிரி படு கேவலமா சித்தரிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிறோம், உளவியல். அந்த எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய பிரதிநிதின்னு கேட்ட கேவலமா இருக்கிறான். ஆனா அடங்கி போறவன் கம்பீரமா இருக்கிறான். அப்ப இதன் மூலமா சொல்ல வர என்ன, உங்களை பற்றிய எதிர்ப்பு என்பது, உங்களை கீழப்படுத்தக்கூடிய முயற்சி என்பது உங்களுக்கு வெளிப்படக்கூடாது, தெரியக்கூடாது. அப்ப நீங்க அந்த பண்ணையாருடைய அந்த தோற்றத்தை பார்த்து, அவனுடைய அந்த இதை வர்ணனையை பார்த்து இவர்கள் திருப்தி அடைகிறார்கள். அப்ப இந்த உங்களுக்கு எதிரான இலக்கியத்தை படைத்து உங்களுக்குள்ள திணிப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அதைத்தான் அவன் செஞ்சிருக்கிறான். அப்ப இது வந்து ஒரு அரசனுடைய பிரதிநிதியாக அவனை காட்டி அவன் என்ன பதிவு பண்ண வைக்கிறான், இவர்கள் அடிமைகள். இதுதான் அந்த நூலினுடைய அவன் சொல்ல வந்த செய்தி. அதனாலதான் முதல் பிள்ளை எழுதினவன் பேர் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இப்போ முக்கியமான கேள்வி, உங்களுடைய நில உரிமையே, பல்லர்களுடைய நில உரிமையை, தமிழ் குடிகள் நில உரிமையை
தெலுங்கர்கள் பறித்து விட்டார்கள். ம். நாம் ஒரு பல்லர்கிட்ட கேட்போம், ம். ஒரு தேவேந்திர ம். குலவர்கிட்ட, ஐயா உங்களுடைய உரிமையை பறித்தார்கள், ம். வேறு எந்த மாதிரியான சித்திரவதைக்கு ஆளாக்கினார்கள்? ம். இப்பொழுது நாம் ம். கேட்கிறோம், ம். இந்தியாவில் முகலாயர்கள் வந்தார்கள், ம். ரஜபுத்திரர்கள் போன்ற பல சமூகம் கொடுமைக்குட்படுத்தப்பட்டதாக ம். சொல்லியிருக்கிறது. ம். அதில் உண்மையும் உண்டு, ம். மாற்று கருத்து இல்லை. ம். ம். அதே போன்று ம். தமிழ் குடிகளாகிய தேவேந்திர குல வேளாளர்கள் ம். பள்ளி இலக்கியங்கள் துவங்கியது ஒரு ம். பாதிப்பின் வெளிப்பாடு. ம். இல்லை என்றால் பள்ளி இலக்கியங்கள் இந்த அளவிற்கு ம். நெல்மணியை விட பல்மணி என்னமா சொன்னீங்களே, நெல் வகை என்னாலும் பல்லு வகை எண்ண முடியாது. பல்லு வகை எண்ண முடியாது, நெல் வகை ம். எண்ணலாம். ஆமா நீங்க சொன்னதை பார்த்தா கடலில் இருக்க மண்ணு அளவுக்கு ஆமா வந்திருக்கு. அந்த அளவுக்கு இருக்காங்க. சரி. அதுல என்ன வித சித்திரவதைக்கு இந்த தமிழ் குடிகள் உள்ளாக்கப்படும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆரம்ப காலத்துல இவங்களை சித்திரவதை செய்யறதுக்கு அளவுக்கு இடம் கொடுக்கல. இவங்க அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும், அவர்களுடைய உடைமையை பறிக்க வேண்டும், அவர்களை உழைக்கி மக்களாக மாற்ற வேண்டும்னு தான் அவங்க நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறிச்சு. அதுக்கு பிறகு அவங்களை எந்த விதமான நெருக்கடிக்கு ஆளாக்கல. நெருக்கடிக்கு ஆளாக்கல. அவங்க உழைப்பை சொல்லிட்டாங்க முழுமையா. அவர்களை மேலல்லாதவாறு பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் உள்ள காலங்களில் களப்பால் குப்பு போன்றவர்களுக்கு சாணிப்பால் கொடுக்குற அளவுக்கும் சவுக்கடி கொடுக்குற அளவுக்கு மாறியது டெல்டா பகுதியில். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பொது உடை சித்தாந்தம் நுழைஞ்சது உள்ள. உங்களுக்கு தெரியும், கோபாலகிருஷ்ணன் நாயுடு எப்படி ஒரு குடிசைக்கு தீய வச்சு 44 பேர் செத்தது. வெண்மணி அதுல உள்ளாவே வெண்மணியில பல்லர்கள். ஆமா. அப்ப என்ன காரணம்னா, அங்க அந்த உலக்கிய வர்க்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் போய் வளர்த்து விட்டது. அதுல 41 பேரா 44 பேர். அப்ப உரிமைக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே எதிர்ப்புணர்வு வருது. அதனால சாணிப்பால் கொடுக்கறது, சவுக்கடி கொடுக்கறது, இவனை இந்த குரல் கேள்வி கேட்கிறவன பூரா ஒடிக்காச்சுன்னா மற்றவங்க கேள்வி கேட்க மாட்டாங்கிற நிலைக்கு ஆளாக்குற நிலைமை வந்தது. இதுவும் தெலுங்கினுடைய அதிகாரம் தான். கோபாலகிருஷ்ணன் நாயுடு தெலுங்குதான். அப்போ நீதிபதி என்ன இருக்கிறாரு, இவ்வளவு செல்வாக்காக உள்ளவர், ஒரு பெரிய செல்வந்தராக இருப்பவர் இந்த தப்பை பண்ணியிருப்பாரான்னு சொல்லி விடுதலை பண்ணது. ஆனா அமல்ராஜ் என்கிற தேவேந்திரன் என்ன செஞ்சான், போய் 44 துண்டுகளாக வெட்டி காலி பண்ணான். வரலாறு அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு. சட்டத்தின் பிடியிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். 44 பேர் செத்ததுக்கு 44 துண்டா வெட்டி கொலை பண்ணிட்டு வந்தாங்க. அவர் ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவதானம் என்கிற ஊரை சேர்ந்தவர் அந்த அமல்ராஜ். அப்படிப்பட்ட அதை திட்டமிட்டு பழிக்கு பழி வாங்கினாங்க. நீ சட்டத்தில் தப்பிக்கலாம், எங்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு பண்ணாங்க. இதெல்லாம் வரலாறு. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான இதுகளை நம்ம பார்க்குறோம். அப்ப கட்சிகள் வந்த பின்னால அந்த விழிப்புணர்வுனால அவங்க என்ன வளராங்க. அதுக்கு முன்னால நம்ம உழைப்பு கொடுக்க போறோம், நம்ம சாப்பிட போறோம், மற்றவங்களுக்கு பங்கிட போறோம். ஏன்னா பங்கிடுற உரிமையும் மட்டும் தான் கொடுத்துருந்தான், உழைக்கிற மட்டும் தான் கொடுத்துருந்தான். அப்ப இந்த மாதிரி நுட்பமான உளவியல் ரீதியாக அந்த ஒடுக்குமுறைகள் நடந்தன. அதிகாரம் என்பது என்ன செய்யுது, கோலோச்சியது. ஏன்னா இவங்களை அப்படி பக்குவமா வச்சுக்கிறணும். ரொம்ப எதிர்த்தும் கூட உழைக்க ஆள் இருக்காது. ரொம்ப மீறி போச்சுன்னா எதிர்ப்பு அதிகமாக வந்துடும். இப்படி பல விஷயங்களாக அவர்கள் அந்த நாயக்கர் ஆட்சி என்பது எல்லா தமிழ் சமூகத்தையும் என்ன செய்யறாங்க, கீழே படுத்தினாலும் கூட பள்ளர்களை மட்டும் மிகப்பெரிய அளவில் மேலளாதவாறு பார்த்து கொண்டது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. இதுல பள்ளர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், இப்பொழுது இந்த பள்ளர்கள் என்ற பெயர் இப்பொழுது தேவேந்திர குல வேளாளர்கள் அதற்கு முன்பு பாண்டியர்களாக அடையாளம் காணப்பட்டவர்கள் தெலுங்கு குடிகள் நாயக்கர்களால் பல்லர்களாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அப்படித்தானே? இல்ல, அது பல்லர்கள் என்று சொல்றேன். ஒரு நிமிஷம். தமிழகத்தினுடைய இயற்கை மரபு பல்லர்கள் வேளாண் குடிகள். குறிஞ்சியிலிருந்து அப்படியே வருது. அது மலையில விவசாயம் பண்ண முடியாது. தரைத்தளத்துலதான் பண்ண முடியுது. பள்ளமான இடத்தில். இதனால பல்லர்கள், பள்ளு என்று சொன்னால் உழுதல்னு அர்த்தம். உழுதல், பள்ளுங்கிற சொல்லுக்கு உழு, தமிழ் இலக்கியம். ஆமா, பாவாணர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பள் என்கிற சொல் என்பது உலக மொழிகளிலாம் வேற சொல்லா இருக்கு. பள் என்கிற அந்த இதுக்கு உள்ள. இப்ப சிவலிங்கத்துக்கு கூட பல்லுன்னு தான் பேரு. பல்லு, சிவலிங்கம் எதனுடைய உருவம்னு உங்களுக்கு தெரியும், குறியீடு. உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆண்குறியினுடைய வடிவம் தான் சிவலிங்கம் என்பதாக சொல்றாங்க. அப்ப அந்த பள்ளு என்கிற சொல்லு அதனுடைய இது. அப்ப அந்த பள்ளுதல்னா என்னது, உழுதல். உழுதல் என்பது அது இங்க பயிர் உற்பத்தி, இங்க உயிர் உற்பத்தி. ஒரு தமிழ், ஒரு நிமிஷம் அதை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்க அதை தான் சொல்ல போறீங்க. பள்ளு, பள்ளி, இதற்கு என்ன வித்தியாசம்? அதுதான் இது பள்ளி என்பது பொதுச்சொல், பள்ளி என்பது பெண்பால் சொல். அப்படி என்றால் பள்ளி கொண்டான் அது என்ன? அது அந்த பள்ளியினுடைய துயிலுதல், தூங்குதல், துயிலுதல். அதிலே பள்ளி வாசல். ஆமா, தமிழ் இலக்கியத்தை சொல்லுற மாதிரி தமிழ். கரெக்ட் கரெக்ட். பள்ளி வாசல், ஆமா ஆமா, பள்ளி கூடம், பள்ளி அறை, பள்ளி அறை, பள்ளி அறை. அது கரெக்ட். பள்ளி அறை என்பது இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக என்ன கேட்டீங்கன்னா, இப்ப சமணர்களுக்கு படுக்கை அமைச்சு கொடுக்காங்கல்ல, அந்த மாதிரியான இடங்களுக்கு அப்படி சொல்றது உண்டு. அந்த படுக்கை அமைத்த கல்லிலே படுக்கை அமைச்சு கொடுப்பாங்க.
அந்த காலத்துல அங்கதான் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. சரி. சமணர்களும் பௌத்தர்களும் கல்வி கற்றுக் கொடுத்தாங்க பொதுமக்களுக்கு. சரி. அப்ப அது அது அந்த இடத்தினுடைய பேர் அவங்களுக்கு வந்தது, எந்த செயலுக்கும். சரி. பள்ளி என்றால் அப்ப படிக்க சொல்லிக் கொடுக்க இடம்னு மாறுச்சு. சரி, இப்போ நீங்க இந்த இதை முடிச்சுட்டு அப்ப நீங்க சொன்னதுக்கு வந்துருங்க. இப்போ அவர்கள் விவசாய வேளாண் குடிகள். பாவாணர் ரொம்ப தெளிவா ஆராய்ச்சி பண்ணி பலரும் சொல்லிட்டாங்க. நீங்க மாசோ விக்டர் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, உலகம் முழுவதும் பல்லர்கள் பரவி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க உலகத்தினுடைய அத்தனை மொழிகளிலும் பல்லுக்கான வேர் சொல் இருக்கிறது, பல்லர்களுக்கு பேர் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். ஒரிசா பல் என்பவர் இதை மிக அற்புதமா சொல்லியிருக்காரு. அப்ப இவர்களுடைய பரவல் என்பது, அதாவது மருத நிலத்துல வேளாண்குடியை தொடங்கி குடும்பர் என்கிற பேர் அந்த சமுதாயத்துக்கு மட்டும் தானே இருக்கு. குடும்பம் எல்லாரும் குடும்பமா தானே வளர்ந்தாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் ஏன் குடும்பம்னு பேருனா, இன்னைக்கு வடநாட்டுல போற அவங்களை குருமி என்று சொல்லுகிறார்கள். குருமி அப்ப என்ன அர்த்தம்னா, குடும்பமாக வாழுகின்ற வாழ்க்கையை முதலில் தொடங்கியவன் மருத நிலத்துக்கு பள்ளம் தான். அதில் ஆளை நான் சொல்கிறேன், நிதிஷ்குமார் குருமி சமூகத்தை. ஆமா, உண்மை. பீகாரினுடைய அனுப்பிரியா பட்டேல் ஏகப்பட்டவர். அது மட்டும் இல்ல, குஜராத்ல இருக்கும்ல ஆனந்த் பெண் இருந்தாங்கல்ல, அவங்களும் பட்டேல் என்பது பள்ளினுடைய வேர் சொல். பல் என்பதனுடைய வேர் சொல்லு. பட்டேல் என்பதும் பள்ளியில இருந்து வந்தது. அப்ப இந்த மாதிரி உலகளாவிய அளவுல மட்டுமல்ல, இந்திய அளவு எல்லாமே இந்த பல்லர்களுடைய ரூட் இருக்கிறது, வேறு இருக்கிறது. அப்ப அதைத்தான் என்ன செய்றாங்க, அதை இகழ்வா நம்ம யாருமே சொல்லலை. ஆனால் இங்க பட்டியலை சேர்த்ததுனால அதுல ஒரு குறைவான பொருள் கண்டு முகம் சுளித்தார்கள். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்னா இது ஒரு ஆன்மீக தொடர்புடைய பேராக மாற்றி கொண்டார்கள். ஒருத்தர் தேவர் என்று சொல்லி தன்னை மேம்படுத்தின பொழுது, நாங்கள் அதை விட மேல தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்கின்ற அந்த உளவியல் ரீதியான காரணத்துக்காக இதை முன்மொழிந்தார்கள். மற்றபடி வேற எந்த விதமான ஒரு பல்லர்களை விட அந்த சொல்லை விட இது மிகப்பெரிய சிறப்பான சொல்லுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பல்லர் என்பதுக்கு இணையான சொல்லு மல்லருங்கிற சொல்லு. உழவனாகவும் போர் வீரனாகவும் இருக்கக்கூடிய குறிப்பது தான் மல்லருங்கிற சொல்லு. அப்ப இந்த மாதிரியான வரலாற்று பூர்வமாக நீங்கள் உள்ள போனீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வீறு கொண்ட சமுதாயமாக இருந்து மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு பின்னால் எப்படி மெல்ல மெல்ல ஒடுக்கியது. அதனாலதான் இவங்க இன்னைக்கு பட்டியலிருந்து வெளியேறணும்னு சொல்றாங்க. அதையும் வெளியேற விடாம தடுப்பதற்கு சதியும் பண்றாங்க மற்றவங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம நிக்கிறோம். அதனால இந்த பட்டியல் வெளியேற்றம் என்னமோ அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய அந்த ஓங்கிய வரலாற்றுக்கு பட்டியல் அது கோரிக்கையாவே இருந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து இருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டிலிருந்து எவ்வளவு காலம் பல்லர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அதிகார பறிப்பு நடந்தது? இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு காலம் இல்ல. தெலுங்கர்கள் எப்பொழுது சென்றார்? அன்னையில இருந்து எங்க சென்றார்கள் ஐயா? அது வரல. அவர்கள் சென்றது ஆங்கிலேயர்களுக்கு வந்தது பின்னா அவங்க சென்றாங்க. ஆனா அதிகாரம் யார்கள் இருந்தது? ஆங்கிலேயர்கள் முழுசா எடுக்கல. அதே தெலுங்கருடைய வாரிசுகள் தான் நீதி கட்சிங்கிற பேர்லயும் திராவிட கட்சிகளுக்கு பேர்லயும் அதை கைப்பற்றி கொண்டார்கள். ஆங்கிலேயருடைய ஆட்சியில பார்ப்பன சமுதாயம் கொஞ்சம் உள்ள வந்தது, பாளையக்காரர்கள் வேறு வடிவில் வந்து விட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சியில பிராமணர்கள் என்ன செஞ்சாங்க, ஆங்கில கல்வியின் மூலமாக அந்த உயர்ந்த இடத்தை பெற்றாங்க, பல வேலை வாய்ப்புகளை பெற்றாங்க. இதை பொறுக்க முடியாத இந்த பாளையக்காரருடைய இந்த முன்னணி தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, இதை உடக்கூடாதுன்னு சொல்லி நீதி கட்சிங்கிற பேரை உண்டாக்கி அதில் முழுக்க பெரும்பாலும் தெலுங்கர்கள் தலைமையேற்று அதற்கிட்ட திராவிட கட்சியாக மாற்றம் பெற்று பெரியார் போன்றவர்கள் தலைமையேற்று குறிப்பாக தெலுங்கருடைய நலனை போற்றி பாதுகாத்து கொண்டார்கள். இடைநிலை தமிழ் சமூகத்தையும் கொஞ்சம் பக்கத்தில் சேர்த்து கொண்டார்கள். எந்த வகையிலும் பட்டியல் சமூகம் இதுல எந்த பதையனையும் அடையவில்லை. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அப்ப மறைமுகமாக நேற்றைய ஸ்டாலின் வரைக்கும் தெலுங்கர் ஆட்சி தான் நடந்து கொண்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனா தமிழர் அல்லாத ஆட்சி தான் நடந்து கொண்டு சொல்லலாம். ஏன்னா தமிழர்கள் அல்லாத ஆட்சி. நீங்க காமராஜர் தாண்டி வந்துட்டீங்கன்னா ஒரிஜினல் தமிழ ஒருத்தம் கூட தமிழ்நாட்டை ஆளல. காமராஜரோட சரி முடிஞ்சு போச்சு. அவரையும் கூட காலி பண்ணிட்டாங்க குறைந்த காலத்திலேயே. இதான் யதார்த்தம். அதனால இன்னும் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ள தொடங்கல. இன்றைக்கு விஜய் ஆட்சி என்பது ஓரளவுக்கு தமிழர் ஆட்சி போல வந்தால், தமிழுக்கும் தமிழர்களுக்கும் முதன்மை தந்து வந்தால் அதை பாராட்டுக்குரியதாக இருக்கலாம். மிக முக்கியமாக நான் நரேந்திரன், நீ தேவேந்திரன் என்றெல்லாம் ஐயா மோடி அவர்கள் பேசினார். அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சொலவாடல் என்பதை தவிர்த்து விடுவோம். நிச்சயமா இந்த நரேந்திரன் தேவேந்திரன் என்று சொன்ன பிறகு ஆணவ படுகொலைகளில் அதிகமாக தென் மாவட்டங்களில் பல்லர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பறையர்களும் உண்டு வடபகுதிகளில். தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற பெயர் வந்த பின்பு அச்சமூகத்தில் ஏற்பட்ட பொது சமூக பார்வை மாறி இருக்கிறதா இல்லது அதே நிலை தொடர்கிறதா? இதுல நீங்க பொது சமூகம் என்று எல்லா சமூகத்தையும் சேர்க்க வேண்டாம். ஓரிரு சமூகங்கள், அருகருகே இருக்கக்கூடிய ஓரிரு சமூகங்கள், அதாவது அதுவும் கூட சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய சமூகங்கள். அது ஒரு பெரிய செல்வ செழிப்போடு வாழக்கூடிய சமுதாயம் அல்ல. அவர்களும் அன்றாடம் காட்சிகள். அன்றாட காட்சி. சரியா? அப்படிப்பட்ட நிலையில இவர்கள்
பட்டியல்படுத்தப்பட்ட பின்னால் அதற்கு ஏற்ற குணங்களோடு நடந்து கொள்ள மாட்டுக்கிறார்கள். ஏற்கனவே இவர்களுடைய மரபணுவில் குருதியில் என்ன குணம் இருக்கிறதோ அதுதான் வெளிப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு பட்டியலில் சேர்த்துட்டு நேற்றைய குணத்தை எதிர்பார்த்துங்க மாம இன்னைக்கு திடீர்னு எப்படி குணம் மாறும்? யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நேற்று வரைக்கும் நீங்க ஒரு குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. காலங்காலமா திடீர்னு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துட்டு நீ இப்படித்தான் இருக்குன்னு சொன்னா அது எப்படி மாற்றம் அடையும்? அது ரொம்ப காலம் ஆகும். அதைத்தான் சொல்றேன். அதாவது நல்ல தண்ணீரை பெற்று வாழ்ந்த ஒரே ஆள் யாருன்னு கேட்டேன்னா இவங்க தான். யாருடைய கையை எதிர்பார்க்காம தன்னுடைய காடு மேடை திருத்தி தன்னக்கூடிய விவசாய உற்பத்தி பண்ணி உழைச்சி சாப்பிட்டு தன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய ஒரே சமுதாயம் இதுதான். நல்லா புரிஞ்சுங்க. மீனவர் சமுதாயம் இருக்குன்னு வச்சுக்குவோம். மீனை பிடித்து மட்டுமே அவர்கள் வாழ்க்கையை நிறைய பெற்று விட முடியுமா? சொல்லுங்க. உப்பு எடுக்கிறவங்க இருக்காங்க. முழுக்க உப்பை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை விட முடியுமா? முடியாது. சரி, ஆடு மாடு மேய்க்கிறவங்க பால் மோரை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கடந்துட முடியுமா? முடியாது. பனையரி சமுதாயம் இருக்கிறது. நொங்கு பதினி கருப்பட்டியை மட்டும் வாழ்ந்துட முடியுமா? கஷ்டம். அப்ப எல்லா சமூகத்தையும் உணவால் நிறைத்த சமுதாயம் பலர் சமுதாயம் தான். விவசாய சமுதாயம் தான். விவசாய சமூகம். அப்ப அவர்களுடைய உற்பத்தி தான் காய்கறிகளும் நெல்லும் திணை வகைகளும் எல்லாமே எல்லா சமூகங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அவர்கள் என்ன உற்பத்தி செய்யங்களோ அதை இவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள். அதுதான் முக்கியம். அப்ப அடிப்படையான ஆதாரமான உணவு தேவையை பூர்த்தி செய்த ஒரே சமுதாயம் இந்த பல்லர் சமுதாயம் தான். அப்படி இருக்கின்ற பொழுது அவன் எப்படி மடங்கியிருப்பான்? உழைச்சி சாப்பிட்டவன், ஊருக்கு பங்களிச்சு சாப்பிட்டவன் அவன் எப்படி மடங்கியிருப்பான்? அப்ப நேற்று வரைக்கும் இப்படி நிமிர்ந்து இருந்த அவனை இன்னைக்கு நீங்க பட்டியலில் சேர்த்து விட்டு அவனுடைய இயல்புக்கு மாறாக பட்டியலில் சேர்த்து விட்டு நீங்க அந்த இயல்புக்கு ஏற்ப எதிர்பார்த்தா அது நடக்காதுல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப சட்டம் என்பது வெள்ளக்கார ஆட்சியில நல்லா புரிஞ்சுங்க. 6ஆம் தேதி 6வது மாதம் 36வது வருஷம் 6/6/36 தான் பட்டியல் படுத்தப்படுகிறது. அதுக்கு முன்னால அவன் நிமிர்ந்து இருந்தவன் திடீர்னு பட்டியல் போட்டவன குனிஞ்சிருவானா? அப்ப அவருடைய இயல்பான குணம் வெளிப்படுகிறது. இவங்களால தாங்க முடியல, பொறுக்க முடியல. மிக முக்கியமாக ஒரு கேள்வி, தமிழ் குடிகளிடத்தில் ஒரு இறுதி கேள்விக்கு வந்துட்டேன். இதற்கு மேல் நம்ம அடுத்த எபிசோட்ல பேசலாம். தமிழ் குடிகளாக இன்னும் ஏராளமான குடிகள் இருக்கிறாங்க. அதை நம் எல்லோருக்கும் தெலுங்கர்களை தாண்டி மற்றும் மலையாளிகளை தாண்டி. எனக்கு என்ன ஒரு விவகாரம் என்றால், இலங்கை தமிழர்கள் பிரச்சனையில் இந்த தமிழ் குடிகள் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கிறோம். யாழ்ப்பாணத்தில், முள்ளியில். ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வி என்றால், சொந்த தமிழ் குடிகளுக்கு அடக்கம் செய்வதற்கு இடமில்லை. வயல்வெளிகளிலே பணத்தை தலையை தூக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. இரட்டை கொலை முறை இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. பல ஊர்களில் நான் சென்று பார்த்தேன். முடிவெட்டுவதற்கு அனுமதி இல்லை. தலப்பா கட்டித்தான் செல்ல வேண்டும். அதை எடுத்துத்தான் செருப்பை தூக்குற நடைமுறை உங்களுக்கு புரியும். இன்றும் அமலில் இருக்கிறது. இவ்வளவு பெரிய நாகரிக காலத்தில் இன்னும் எவ்வளவு தொலை பயணிக்க வேண்டும்? ஐயா, இறுதி கேள்வி. அதாவது இது அரசு முறையினுடைய நடவடிக்கைகள் நேர்மையாக இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அங்க நடப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அங்கங்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு ரொம்ப சுருக்கமா. ஆமா, கடந்த காலத்தில் பெருசா இல்ல, முழுமையாக அளிக்கப்படவில்லை. அதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இருவரும் மோதிக்கொண்டிருக்கிற வரைதான் நமக்கான தலைமை உறுதி செய்யப்படும். ஒருத்தன் மூணாவது மனுஷன் நினைக்கிறான் இவர்கள் கடைசி வரையும் சண்டை போட்டு கொண்டிருந்தா நம்ம இவர்களுக்கு நடுநாயகமாக இருந்து கொண்டு இவர் 2 வத்தையும் ஆளலாம். இதுதான் அரசியல். நல்லா புரிஞ்சுங்க, அரசியல். அப்ப இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாருன்னா மனச்சுத்தியோடு நேர்மையோடு இதை சரி செய்யணும்னு நினைச்சாச்சுன்னா சரி ஆயிரும். ஏன்னா இங்க நம்ம சட்டத்தில் இருப்பது ஒண்ணு, நடைமுறையில அதை பயன்படுத்தாது வேற ஒன்றாக இருக்கிறது. இப்ப கோயிலில் நுழைவுக்கு அனுமதி மறுக்குதுன்னா திமுக என்ன செய்யுது? கோயிலை பூட்டி போடுது. இதுதான் சமூக நீதி அரசு. என்ன செய்யணும்? சட்டத்தின் அடிப்படையில் அந்த கோயிலை திறந்து சகலரும் வழிபடக்கூடிய ஏற்பாடை செஞ்சாதான் அது சரியான அரசு. பூட்டி போடுவது பெரிய விஷயமே இல்ல, யார் வேணாலும் பூட்டிடலாம். அதைத்தான் திராவிட அரசு குடும்பத்தை காப்பாற்ற அங்கங்க அலைந்து 5 பைத்த கொண்டு குடும்பத்தை காப்பாற்றணும். அதற்காக நான் திருமணம் செய்யாமல் அலைவு கிடைத்தது எப்படி சரியா இருக்கும்? அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய குறைபாடுகள் அங்கங்க இருக்கலாம். ஆனால் சட்டம் சரியாக நேர்மையாக செயல்படுத்தப்படுமானால் அது நிச்சயமாக மறைஞ்சிரும். முதல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன், அங்கங்க இருக்கலாம் என்பதை தாண்டி 16 ஆணவ கொலைகள் சமீபத்தில் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் சொல்றேன். இவர்கள் மடங்கி போகல, எதிர்க்கிறார்கள், எதிர்த்து அடிக்கிறார்கள். அவனை தாங்க முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க பணிஞ்சு நீங்க ஒரு அடி அடிக்கிறே, பணிஞ்சு போட்டா 2வது அடி அடிக்க மாட்டீங்க. தொடர்ந்து 2-3 அடி அடிக்க வச்சிங்க, நீங்க குனிஞ்சிட்டீங்கன்னா சரி நான் என் பாடு இதுதான் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சலிச்சு போயிடும், விட்டுட்டு போயிருவீங்க. ஆனா நீங்க ஒரு அடி அடிச்சா 2 அடிக்க தயாரா இருந்தான்னா நீங்க எப்படி கடைசி வரைக்கும் அப்படி இருக்க முடியும்? அப்போ நீங்க அடிக்கிறதும் தொடர்ந்துகிட்டு தான் இருப்பீங்க, அவங்க எதிர்த்து அடிக்கிறதும் தொடர்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. இது அவங்களுடைய ரத்தத்தில் ஒன்று குணம். அதனால தான்
எங்களுடைய இயல்புக்கு மாறாக பட்டியலில் சேர்த்ததனால் எங்களுடைய இயல்பை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தாங்க முடியாதவர்கள் நினைச்சுறாங்க அவங்க இந்த மாதிரி தப்பாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களை பட்டியலிருந்து வெளியே விடுங்க. நாங்கள் ஒரு வேளாண்குடி, நாங்கள் ஊருக்கே படியிழந்தவர்கள். எத்தனை கோயில்களிலே இன்றைக்கி சிறப்பு மரியாதை இருக்குன்னு போய் பாருங்கள். கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது என்று தடுக்கப்பட்ட சமுதாயங்கள் பல இருக்கின்ற பொழுது முழுவதும் கோயிலுக்கானவர்களாக இருந்த சமுதாயம் தான் பிள்ளர் சமுதாயம். நீங்கள் தேர் இழுக்கனாலும் அவன் தான் வேணும், தேர் அசைக்கணும், கொடி அசைக்கினாலும் அவன் தான் வேணும், முழுக்க முழுக்க அந்த கோயிலுடைய பூஜை நடக்கணும்னாலும் அவன் வரும்படி தான் வரணும். அப்போ அவனன்றி ஓரணும் அசையாது என்பது பல்லர்கன்றி கோயிலில் எந்த வழிபாடும் கிடையாது. இதுதான் காலங்காலமாக இருந்தது. இது சங்க இலக்கிய காலம், காலகாலமாக இருந்தது, நேற்று வரைக்கும் இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்கள் பழனிக்கு போங்க, அங்கே மரியாதை என்ன இருக்கு பாருங்க. மீனாட்சிமன் கோயில் போங்க, பட்டீஸ்வரர் கோயில் கோவைக்கு போங்க, திருச்செந்தூர் போங்க, எங்கே போனாலும் சரி இவர்களுக்கான முதல் மரியாதையும் முதல் இடமும் என்று இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கிறது. ஆனால் பல சமுதாயம் கோயில் பக்கமே போகக்கூடாதுங்கிற தடுப்பு நடவடிக்கை இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்தை நீங்கள் பட்டியலில் தப்பாக சேர்த்ததுனால அதை சரி செய்ய சொல்லி தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமானது. அது சரியாச்சுன்னா நிச்சயமாக தமிழ் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கமான போக்கு இயல்பாக வரும். நேயர்களே, இன்றைக்கு பல்லுக்குடிகளுடைய இலக்கியம், பல்லுக்குடிகள் பள்ளி இலக்கியத்தின் மூலம் இவர்களுடைய வரலாற்று பின்னணி, இவர்களுடைய வீரம், இவர்களுடைய தியாகம், காலச்சூழ்நிலையில் அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு, ஒரு சிறிய தூள் தான் இது. நம்முடைய பேராசிரியர் திரு ஐயா அவர்களிடத்தில் தமிழ் கூறும் நல்லுலகின் பல்வேறு சுப செய்திகளை அவரோடு நாம் கடந்த 10 வருஷமாக பேசுகிறோம். இன்றைக்கு நமக்கு அதற்கு வாய்ப்பு கிடைச்சது. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஐயா ரொம்ப உளப்பூர்வமான நன்றி. மகிழ்ச்சி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.